நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நாம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினூட மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் நாம் இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய தலைப்பு இடைக்கால பட்ஜெட்டுடைய தாக்கலும் அதற்குறித்த சாதக பாதகங்களை குறித்து நாம் இன்று பேச காத்திருக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பீடு. நரேந்திர மோடியினுடைய அரசு தற்போது தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்னும் ஒரு 100 நாட்கள் என்ற அளவிலே நெருங்கி கொண்டிருக்கின்ற போது மைய அரசால் நாட்டிற்கு வழங்கப்படுகிற இன்டெம் பட்ஜெட், இடைக்கால இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. இந்த எதிர்பார்ப்புகளில் அவர்கள் எதை நிறைவேற்றியிருக்கிறார்கள், எதை நிறைவேற்றவில்லை, அரசினுடைய தரவுகள் சரியானது தானா என்பதை நாம் இப்பொழுது விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இது பல்வேறு தேச தலைவர்களால், எதிர்க்கட்சி தலைவர்களால் பல்வேறு நோக்கத்தில் பார்க்கப்பட்ட போதும் கூட இதனூட அறிக்கையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா அவங்க சில விடயங்களை சுட்டி காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இடைக்கால நிதி அறிக்கையில் குறிப்பிட்ட அம்சங்களை பார்க்க போது இது ஒரு வழக்கமான அறிக்கையாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னும் சில விஷயங்களை செஞ்சுருக்கணும். அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரே சமயத்தில் மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சில அறிவிப்புகள் இடம்பெறாமல் போனது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்ட்டு ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அவர்களின் சில இன்றியமையாத தேவைகள் இன்னும் பூர்த்தி அடையாமல் இருப்பதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மைய அரசு அவர் கேட்டுக்கொள்கிறேன் என்கின்றார். ரெண்டாவது, அம்மையார் சசிகலா மீண்டும் சொல்கிறார், 11.8 கோடி விவசாயிகளுக்கு வங்கி கணக்குகளில் நேரடியாக மானியம் செலுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி மகிழ்ச்சி அளித்தாலும் எதிர்பார்த்த அடிப்படையில் விவசாயிகள் எதிர்பார்த்திருந்த நதிநீர் இணைப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, நெல்லுக்கான ஆதார விலை உயர்த்துவது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் இந்த இடைக்கால அறிக்கையில் இடம்பெறாமல் போய்விட்டதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு அறிவிப்புகள் ஏதும் இடம்பெறாமல் போய்விட்டது என்று இவற்றை சுட்டிக்காட்டி அம்மையார் சசிகலா அவர்கள் சில விஷயங்கள் அது மிகச்சிறந்தது, 5 ஆண்டுகளில் 2 கோடி இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறாங்க, 78 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வரவேற்கத்தக்கது, தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக 1 லட்சம் கோடியில் புதிய ஃபினான்ஷியல் நிதியம் அமைக்கப்படுவது, இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். மொத்தத்தில் 2024-25 ஆண்டுக்கான இடைக்கால நிதி அறிக்கை ஒரு வழக்கமான நிதிநிலை அறிக்கையாக நான் பார்க்கிறேன் என்கின்றார் அம்மையார் சசிகலா அவங்க. இப்போ நம்ம பேசுவோம். இதை பற்றி பேசுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் எங்களோடு இணைய இருக்கிறார். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் லெனின் அவர்கள் எமது அவைக்கு வந்திருக்கிறார். லெனின், நான் உங்களை வரவேற்கின்றேன். எமது படப்பிடிப்பின் வெளிப்புறவுடைய சுப்பிரமணியன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அவர்கள் இணைகின்றார். சுப்பிரமணியன் வணக்கம், நான் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சோஃபியா. சுப்பிரமணியன், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆடிட்டர் அந்த அறிக்கை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு அறிக்கையில் இந்த பட்ஜெட்டுடைய விவாதத்தை உங்களுடைய பார்வைங்க சுப்பிரமணியன் சார். அதாவது இப்போ முன்னாடி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும், சேல்ஸ் டாக்ஸ் எனிவே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து மார்ச் 1ஆம் தேதி தாக்கல் பண்றாங்க அப்படின்னா, நாங்களாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஏற போகிறதா இறங்க போகிறதா, அதை வச்சு நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்லாம் ஓடும் அந்த காலத்துல. இப்போ அதெல்லாம் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுது. ஸோ அதனால இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு உண்டான அறிக்கைகள் எதுவுமே இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பொருளாக இருக்கும் முன்காலத்துல. ஏன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய பொருட்கள்ல இன்டைரக்ட் டாக்ஸ் கலந்துருக்கும். அதுல அதனால விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்ல வராது இனிமே, இன்னும் போகும் காலத்தில். சோ ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்ததுனால அவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் 2 மாதத்திற்கோ ஒரு 3 மாதத்திற்கோ ஒரு தடவை வந்து கூடி அதனோட சேஞ்சஸ் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸேஷன், அதாவது இன்கம் டாக்ஸ், தனிநபர் வருமானம் கட்டுறோம் இல்லைங்களா, அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னு பார்த்ததுக்கு வந்து இந்த வாட்டி அவங்க கொடுக்கல. ஏன்னா அந்த இன்கம் டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகிறதே வந்து வருகின்ற நிதியாண்டு ஏப்ரல் 1, 2024 இருந்து மார்ச் 2025 வரைக்கும். அவங்க அந்த உரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஜூலை மாதம் பதவியேற்ற பிறகு இது மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த மாதிரி டாக்ஸேஷன்ல வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தவில்லை.
ஏன்னா இது வந்து அரசியல் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன ஆகும்னா, இப்ப ஏதாவது ஒரு மானியங்கள் கொடுக்குறாங்களோ இல்லைன்னா வந்து கன்செஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து தேர்தலை நோக்கி இவர்கள் பயணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாயில வந்து அவல இது பண்றது, அசை போடுறதுக்காக கொடுத்த மாதிரி ஆயிடும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், ஒரு 10 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறது, இந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. பட் அடுத்த வருடம் என்ன விஷன் நமக்கு இருக்கிறது, இந்திய அரசாங்கத்துக்கு என்ன விஷன் இருக்க வேண்டும், அதுல வந்து மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. கட்டமைப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும். 11 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு வந்து கட்டமைப்புகளை வந்து நம்ம உருவாக்க போறோம். நாங்களே வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம்ல எல்லாம் பேசிட்டு இருந்தோம். பிஸ்கல் டெபிசிட் ஜாஸ்தியா இருக்குமே, இப்போ வந்து வருகின்ற தேர்தலில் வந்து இவங்க பிஸ்கல் டெபிசிட் ஜாஸ்தியா வச்சு வந்து பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஐயப்பாடு வந்தபோது சார் கேபெக்ஸை குறைச்சிருவாங்களோ அப்படின்லாம் ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆனா அதெல்லாம் தவிடுபடியாக்கி கடந்த 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடிகள், 7 லட்சம் கோடிகள், போன வருடம் 10 லட்சம் கோடிகள், இந்த வருஷம் 11.11 லட்சம் கோடிகள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்றதுல வந்து இந்த அரசாங்கம் வந்து மிக முனைப்பாக இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்றதுனா என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, அதை சுற்றி உங்களுக்கு வந்து ரோடு டெவலப் ஆகும், பக்கத்துல டேம்ஸ் வரும், பக்கத்துல வந்து பிரிட்ஜஸ் வரும். ஸோ அதை சுற்றி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வரும். அதனால சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து நிறைய வந்து வாழ்வாதாரத்தை நோக்கி அவங்களுக்கு பயணிக்க ஆரம்பிப்பார்கள். ஸோ Tier 1, Tier 2 இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த அரசாங்கம் நம்பிக்கையாக கொண்டு ₹1 சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. ₹1 இன்னைக்கு நம்ம முதலீடு செய்தால் 3 வருடங்கள் கழித்து உங்களுக்கு அது ₹3, ₹4, 3 times or 4 times மல்டிப்ளையர் எஃபெக்ட்ல வரும். அதுதான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, இந்த ஜிடிபில அனைத்து உலக நாடுகளுமே வந்து 3% தான். எல்லா உலக நாடுகளை கூட்டினீங்கன்னா ஆவரேஜா 3% க்ரோ ஆகிறாங்க. அமெரிக்கா 2% க்ரோ ஆகிறாங்க. சைனா 4% தான். நம்ம 7% க்ரோ ஆகிறோம். போன பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கன்னா 6.1 இருந்து 6.8 தான் நம்ம க்ரோ ஆக முடியும். எனிவேர் பிட்வீன் 6.5 தான் க்ரோ ஆனாங்க. ஆனா கடந்த 6 மாதங்களில் 7.7% ஆவரேஜ். முதல் காலாண்டுல 7.8, அடுத்த காலாண்டுல 7.6. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 7.7% வந்து நம்ம க்ரோ ஆயிருக்கோம். ஸோ இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. அந்த 6 மாதங்களை பாத்தீங்கன்னா ஒரு 7% வளர்ச்சியை தொட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதான் லட்சியத்தை தான் இந்த பட்ஜெட்ல அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியம், இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த அறிக்கை வந்த உடனே நான் பார்த்தது 2004, 2014 ஃபிசிக்கல், அதாவது ஃபினான்ஷியல் டெபிசிட் 4.63. இப்போ மோடி அரசில் வந்து 5.13 ஆயிருக்கு. நீங்கள் ஒரு ஆடிட்டர், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதே சமயம் ஃபைனான்சியல் டெபிசிட் வந்து அம்மையார் சொல்வது 5.8 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 5.8 அதுவும் கூட தான் இருக்கு. இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் நிறைய வழங்கியிருக்கீங்க, ஆனால் சப்சிடி மிக கடுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 2.27 2013 இருந்தது. இன்னைக்கு சப்சிடி வந்து நமது இதில் வந்து ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 2.27 lakhs. இல்லை அது இல்லை மொத்த பெர்சன்டேஜ். அதாவது 2.25 லட்சம் கோடியாக இருந்தது சப்சிடி அமௌண்ட் 1.25 லட்சம் கோடிங்கிறத அவங்க குறைச்சிருக்கிறாங்க. இதில் யூரியா மானியம் எல்லாமே அடங்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மோடி இதில் வந்து டபுள் ஆயிட்டு 3.32 ஆயிருக்கு. மோடியுடைய டபுள் ஆகி 1.67. அது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. மேக் இன் இந்தியா டவுன் ஃப்ரம் 12.6 இருந்தது 2011-12 தற்போது 11.6. ஆனால் எல்லா அறிக்கையும் பார்க்கின்ற போது ஒரு பாசிட்டிவாக அவங்க கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம சாமானியனாக களத்தில் பார்க்குறோம், நம்முடைய விவசாயிகள் கடந்த காலத்தில் இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவிலோ இருப்பதை போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோ, ரொபாட்டிக்கோ, ஷோவிங் சீட் மிஷின், ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங் இப்படிலாம் ஒன்றுமே இந்தியாவில் இல்லை. ஆனாலும் இந்திய விவசாயிகள் வருமானத்தில் மிக அதிகமாக சம்பாதிப்பதாக மைய அரசு சொல்கிறது. எந்த காரணம் திரு சுப்பிரமணியம்? அதாவது நான் வந்து என்னுடைய அலுவல் சம்பந்தமாக டவுன் சவுத் டிராவல் பண்ணேன். மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள்ல. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உழவர்கள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அம்மையார் வந்து அவங்களோட பட்ஜெட் அறிக்கையில கூட குறிப்பிட்டிருக்காங்க. டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்பர் மூலமாக 34 லட்சம் கோடிகள் வந்து பட்டுவாடா செய்யப்பட்டது. அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீக்கேஜஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இந்த டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்பர்ஸ் மூலமாக ஒரு 2.7 lakhs வந்து crores வந்து நமக்கு வந்து சேமிக்கப்பட்டது. அதாவது பணம் விரயமாகுவது தடுக்கப்பட்டது. அதுதான் வந்து இவர்கள் திருப்பி இந்த கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அந்த கோதுமை தானியம் கொடுக்கறதோ அல்ல அரிசி கொடுக்கறதோ அடுத்த 5 வருடங்களுக்கு நீட்டிச்சது. பிளஸ் இந்த ₹6,000 ஒரு வருடத்திற்கு 11.8 கோடி மக்களுக்கு கொடுத்தது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெவென்யூ லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு கிடைச்சது. இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்
அதாவது இந்த நிதியாண்டுக்கு 23-24க்கு எல்லா உணவு தானியங்களுக்கும் எம்எஸ்பி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ? ஜூலை 2023லயே. இப்ப அடுத்த வர போகின்ற நிதியாண்டுக்கு வந்து அதே மாதிரி ஜூன் ஜூலைல பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50% வந்து உங்க காஸ்ட் பிளஸ் பிரைசிங்ல வந்து அவங்க கொடுக்கறதுனால அவர்களுக்கு வந்து இந்த இடைத்தரகர்கள்ட்ட என்ன விலை விற்கணும்னு அந்த இதுவே வேண்டாம், தடுமாற்றமே வேண்டாம். ஸோ இந்த விலை விட்டுறதுக்கு அப்புறம் அவர்களுக்கு மேல வந்து என்ன வேல்யூ ஆட் பண்ண போறாங்க, அதை பிராண்டிங் பண்ணாங்கன்னா ஹையர் வேல்யூ ஆட் பண்ணி விவசாயிகள் எல்லாம் வியாபாரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் தான் என்னோட கருத்து. ஒரே ஒரு விவகாரம் நான் கேட்டு நான் அடுத்து போறேன். கிட்டத்தட்ட 152 லட்சம் 60 லட்சம் கோடிக்கு மேல் கடன் அதிகரித்திருக்கிறது. இது நம்முடைய ஜிடிபியில 84% என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விவகாரம். 11 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டியது. இந்த அரசியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் பல லட்சம் கோடிகளை அரசு ஒதுக்கி இருக்கிறது. இதற்கு நிதி ஆதாரம் எங்கிருந்து வந்திருக்கிறது? ஓகே, ஒன்னே நான் ஒரு நிமிஷம் பேசுறேன், குறுக்கிடாம கேட்டீங்கன்னா நான் கரெக்டா சொல்லிடுவேன். இந்த அரசாங்கம் பதவி ஏற்கும் போது 55 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. ஆமா. சோ அதற்கு வந்து தோராயமா ஒரு 8% வட்டி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்க கிடையாது. வர பணத்தை செலவு பண்ணுவாங்க, கடனை வாங்கி செலவு பண்ணுவாங்க, மீதி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை. 55 லட்சம் ரூபாய் 8% போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதியில 116 லட்சம் கோடி ரூபாய் கடனாக நம்மள்ட்ட உட்கார்ந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஏன்னா நமக்கு ரெவென்யூ சர்ப்ளஸ் வந்தாதான் அந்த கடன்களை அடைக்க முடியும். ஒண்ணு. சோ அந்த 116 லட்சம் கோடி ரூபாய் ஆயிருக்குது இன்னைக்கு தேதியில இருந்தா 55 லட்சம் கோடி ரூபாய் கடனை டேக் ஓவர் பண்ண போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லிட்டு நடுவுல ஆக்சுவலா வருஷம் தான் நம்ம பட்ஜெட் போடுவோம். ஆனா வந்து கோவிட் காலங்கள்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2020 பட்ஜெட் போட்டதை தாண்டி அடுத்து பிப்ரவரி 2021 பண்ணணும். ஆனா பாத்தீங்கன்னா மே 2020 ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்துக்காக ஒரு 28 லட்சம் கோடிகள் வந்து புதுசாக வந்து பணம் உள்ள செலுத்தப்பட்டது. சோ அதையும் நீங்க கணக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 150 லட்சம் கோடிகள் வந்து இத மாதிரி மக்களுக்காக செலவிடப்பட்டிருக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பாத்தீங்கன்னா $300 பில்லியன் இருந்து $600 பில்லியன் இருக்கிறது. அதாவது பிக்ஸட் டெபாசிட்ல இங்க வந்து பணம் நம்ம கையில இருக்குது. ஏன்னா ஃபாரெக்ஸ் நீங்க விட்டுடக்கூடாது. ஃபாரெக்ஸ் வந்து டாலர் நம்ம வித்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது டாலர் பிரைஸ் மேல போயிடுச்சுன்னா நம்மளோட குரூட் ஆயில் பிரைஸ் எங்கேயோ போயிடும். அதனால அங்க ஒரு 24 லட்சம் கோடிகள் இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இத மாதிரி பணத்தை வந்து கரெக்டா செலவு பண்ணால கடன் இருக்கிறது. ஆனா இங்க ரிசர்வ்ஸ் இங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 வருடங்களுக்கு அப்புறமாக ஸ்லோவா கடன் அடைக்கப்படும்ன்றது என்னோட இது. ஏன்னா அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 25-26 அங்க வந்து பிஸ்கல் டெபிசிட் வந்து 4% குறைக்க போறோம்னு சொல்லிட்டு ரோட் மேப் கொடுத்திருக்காங்க. நம்ம 5.9 இருந்தோம், இப்ப 5.8 ஆயிரம். அடுத்த வருஷம் 5.1, அதுக்கு அடுத்த வருஷம் 4% வரும்னு சொல்றாங்க. சரி, நம்ம பேசுவோம். நேற்று பினான்ஸ் அதாவது நம்முடைய கண்ணியத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களும் பேசினார்கள். அது விஷயம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் இருக்கு. நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார் நம்முடைய கண்ணியத்துக்குரிய விருந்தினர் ஐயா ஐயநாதன். வணக்கம். ஐயநாதன்ட்ட பேசிட்டு நின்றுட்டு போவோம். ஐயநாதன் சார், அதான் நல்லது. ரைட்டு. ஐயநாதன் ஐயா, இப்போ முதல்ல கேட்குறது, நம்ம ஒரு விவசாயிகளை பற்றி இந்த இதில் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. விவசாயிகள் நாட்டில் முதுகெலும்பு, விவசாயிகளுக்கு அதிகமாக பட்ஜெட் கொடுத்துருக்கோம், விவசாயிகளுக்கு வந்து வருங்காலத்தில் வாழ்க்கை வசதி அப்படி இருக்கும், எல்லாமே சிறப்பாக பேசுனதை நான் இன்னைக்கு கவனித்தேன். புதிய அறிவிப்புகள் இல்லை. சசிகலா அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் அவங்களுடைய அறிக்கை என்னதுன்னா, விவசாயிகள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அவர்கள் சில இன்றியமையாத தேவைகள் இன்னும் பூர்த்தி அடையலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட இவ்வளவு ஒற்றுமையும் பேசுகிற ஒரு அரசாங்கம் பக்கத்து மாநிலத்திலிருந்து தண்ணி கிடைக்கல. நாம் அப்பப்போ புலம்பி தலைப்பாக போட்டுக்கிட்டு இருக்க நிலைமையும் இருக்குது. இதையும் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ எனக்கு முன்னாடி சகோதரர் சுப்பிரமணியம் பேசினார். ஆமாம், ஐயா சொன்னாங்க. சுப்பிரமணியன். ஆமாம். இப்போ முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, விவசாயிகளுக்காக நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். விவசாயம், பெண்கள், இளைஞர்கள் அப்படின்னு நீங்கள் 4 கேட்டகரி ஏழைகள். அவங்க தான் இந்த சமூகத்தை தாங்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த விவசாயிகளினுடைய வருவாய் 2023க்குள் இரட்டிப்பாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உறுதிமொழி, வாக்குறுதி. இந்த தேர்தலுக்கு முன்னாடி செல்லக்கூடிய இந்த ஆட்சியினுடைய இந்த கடைசி நிதிநிலை அறிக்கையில் ஏன் இடம்பெறவில்லை? கேள்வி. நீங்க வந்து மோடி அரசு கேக்குறீங்க. ஆமா, நேரடியா மக்கள் கிட்ட கேக்குறேன். அதான் மக்கள்கிட்ட கேக்குறீங்க. ஆமா, மோடி அரசெல்லாம் காதுல போட்டுக்காது. அதனால அடிப்படையில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிதிநிலை அறிக்கையை சப்மிட் பண்ண போறோம். தேர்தல் அறிவிக்கப்பட போகுதுன்னு ஒரு 10 நாள்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்னம்னா, அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே எடுத்திருக்கணும்.
எடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு பட்ஜெட்டரி ஆக்டிவிட்டி நம்ம நிதிநிலையை வைத்து நாம் திட்டமிட்ட அந்த நடவடிக்கைகளின் மூலம் விளைந்த பயன்கள் என்ன, அந்த விளைவுகளை எடுத்து சொல்லிட்டு அதை நீங்கள் விவாதிக்கவும் பண்ணலாம், விவாதிக்கலாம், அப்படி கொடுக்கலாம். டாக்குமெண்ட்டை வந்துட்டு எல்லாரும் கொடுத்துடலாம், பத்திரிகைகளுக்கும் வரப்போது நாளையிலேருந்து அந்த பட்ஜெட் செஷனில் விவாதம் பண்ணும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லலாம். ஆனால் அதை பற்றி எதுவுமே இல்லை. அது போன வருஷமும் அதை மூடிட்டீங்க, இந்த வருஷமும் மூடிட்டீங்க. அதாவது ஒன் வே ட்ராக்காக இருக்கு. ஆமாம், இல்லை கொடுக்க மாட்டேன், அதுதான் இதில் துணிக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பட்ஜெட் அப்படின்றது இன் சிம்பிள் டேர்ம்ஸ் வரவு செலவு நிலை அறிக்கை, செலவு மிச்சம். ஆமாம், வந்த வரவுக்கும் ஆன செலவுக்கும் இடைப்பட்டது நிதி பற்றாக்குறை வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ கடன் வாங்க போகிறோம், ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த செலவீனங்களை வந்துட்டு நீங்கள் சொல்லணும். இந்த பட்ஜெட்டு இவ்வளோ வரவு, ஒன்றுத்துக்குமான நிதி ஒதுக்கீடு. இப்போ இவங்க சொல்கிறாங்க 300 யூனிட் வரை சூரிய ஒளி மின்சாரம் இலவசம், சோலார் பேன் இலவசமாக கொடுக்கறதையே வந்துட்டு ரெவடி கல்ச்சர்னு சொன்ன பிரதமர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி, மின்சாரம் இலவச மின்சாரம்னு நீங்கள் கொடுக்கறதுன்றது பொருளாதார ரீதியாக தப்புன்னு சொல்கிறவங்க பட்ஜெட் படிக்கிறாங்க. சுப்பிரமணியம் சார் இருக்கார், சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, என்ன அர்த்தம்? ஒதுக்கீடு பண்ணப்பட்ட தொகை எவ்வளவு? ஒரு பட்ஜெட் அப்படின்றதுல வந்துட்டு நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த நிதியாண்டில் நீங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எவ்வளவு அது சொல்லுங்கள். ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நாங்கள் 11,50,000 கோடி நாங்கள் வெளியில் கடன் வாங்க போகிறோம். ஆமாம், 11,10,000 கோடியை வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செலவு பண்ண போகிறோம். ரைட். மிச்சம் இல்லை, அது வேற. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோன்ற திட்டவட்டமாக சொல்கிறீங்கல்ல, 10,000 எவ்வளோ கடன் வாங்குறீங்கன்றது சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்ய போகிறீங்க சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. நல்லா நினைப்புறதுன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன சொன்னார்னா, இந்த நாட்டில் 19 கோடி பேரை நாங்கள் வறுமை கோட்டிற்கு மேலே மீட்டுட்டோம்னாரு. 19 கோடி பேர். நான் அதனால தான் சொன்னேன், எனக்கு பிறகு லெனின் 19 இப்போ 25 கோடி சொல்ல. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒருவேளை அவருக்கு தரவு தெரியாமல் இருக்குமோ? உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது நாமே பேச முடியாதுங்க தரவே இல்லாம. ஐயா சுப்பிரமணியமோ இல்ல நானோ இல்ல சகோதரர் தோழர் லெனினோ நம்மளே பேச முடியாது தரவுகள் இல்லாம. மக்கள் சொல்லுவாங்க, என்ன அருகதையில் இவன்லாம் வந்துட்டு பேனல்ல உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்றான் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, 19 கோடி எப்படி 25 கோடி ஆச்சு? இது ஒரு பக்கம். இதுக்கு நீங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, வறுமை ஒழிப்பிலையும் நாட்டு மக்களை மேம்படுத்துவதிலையும் இந்த அரசு வந்துட்டு சீரிய வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் செயல்பட்டிருக்கிறது. 25 கோடி பேரை மீட்டிருக்கிறாங்க. வாதத்துக்காக நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய அடுத்த கேள்வி, அப்ப 80 கோடி பேருக்கு எதற்காக இலவச உணவுப் பொருட்கள் ரேஷனில் வழங்கப்படும் என்று அறிவித்தார்? ஒரு சின்ன குறிப்பு. நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தேன். 25 கோடியில ஒரு தலைவருக்கு வறுமையில் இருந்தா அந்த வீட்டில் 3 பேர் 4 பேர் பாத்தீங்கன்னா கூட 80 கோடி பேர் வந்திருக்குங்கிறீங்க. அப்படிதானே கணக்கு? 25 கோடி பேர்னு சொல்லிட்டாங்க. 25 கோடி பேர் தான் பேர்னு சொல்ல. அப்ப குடும்பம் இல்ல. இல்ல. அப்ப 25 இல்ல. சரி. சொல்லுகிறேன் ஒரு அப்ப 80 கோடி பேருக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு மறுபடியும் நீங்க இந்த பட்ஜெட்லயே சொல்றீங்க. அப்ப 105 கோடி பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறான். சோறு உணவுக்காக செலவு செய்வதற்கு வழியற்றவர்களாக இந்த நாட்டில் உள்ள 140 கோடி பேரில் 105 கோடி பேர் இருக்கிறார்கள் என்கின்ற இதை இந்த பட்ஜெட்டிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதனையா இல்ல அப்பட்டமான வேதனையா என்பதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எட்டுச்சுன்னா அவங்க வாதிக்கட்டும். சரி, நான் என்ன கேட்குறேன், அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீட்டுகள், அடுத்த ஆண்டுல எவ்வளோ கட்ட போறீங்க? அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்ய போறீங்க? ஒன்று, இந்த பட்ஜெட் முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா சமூக நல திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுன்றது சைலண்ட், அமைதியா இருக்கு, அப்படியே இருக்குது. அப்போ அடுத்த பட்ஜெட்ல இதை பத்தி கேட்டாங்கன்னா, இதெல்லாம் போன பட்ஜெட்ல கைவிடப்பட்ட விஷயம், நாங்க பதிலே பேச மாட்டோம் சொன்னீங்கன்னா என்ன ஆகிறது? விவிஆர் சுப்பிரமணியம் சொல்றாரு, 38,000 கோடி பெண்கள் குழந்தைகளுக்கான ஒதுக்கீட்டை 18,000 கோடியா 36,000 கோடி 18,000 கோடியா குறைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னாரு. மற்றதெல்லாம் சொல்லல, அது வேற. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அதுவும் ஆப்சென்ட். அப்போ இந்த பட்ஜெட் வந்து ஏழைகளை தொட்டது அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன சார்? இப்படி எடுத்துக்கிட்டாங்க ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க. இந்த அரசு அதிகமாக பேசுறது 32,000 கோடி முத்ரா வங்கி,
இப்போ 78 லட்சம் நாட்டின் முழுவதும் பாதசாரிகளுக்கு, அதாவது நடைபாதை கடைகளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாம ஒரு வளர்ச்சிக்கான திட்டமா பார்த்தேன். இந்த பாருங்க, அசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இலவயம் அப்படின்றதுக்கும் பொருளாதார ஊக்குவிப்பு அப்படின்றதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 5 கிலோ அரிசி அப்படின்றது வந்துட்டு இலவயம். ஆனால் அது ஒரு பொருளாதார திட்டம். ஏன்னா அவனை சாக விடலை நம்ம. கண்டிப்பாக ஒரு அரசு அவனை காப்பாற்று. ஒரு வீட்டுக்கு ஆடு மாடு கோழி அப்படின்னு வளர்க்கறது கொடுக்கறது இல்லையா, அது பொருளாதார மேம்பாட்டு திட்டம். ஜெயலலிதா செஞ்சது. ஒரு மாணவர்களுக்கு வந்துட்டு நீங்க லேப்டாப் கொடுக்கறது அதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெவ்டி கல்ச்சர்னு சொல்லிட்டு நீ இலவசத்தை பத்தி பேசலாமா? பேசுறேன்னா இந்த மாற்றத்திற்கான அடிப்படை சொல்லு. ஏன்னா பட்ஜெட் இஸ் ஆல்சோ ஏ பாலிசி டாக்குமெண்ட். ஒரு அரசினுடைய அது ஒரு கொள்கை ஆவணம். சரி, நீங்க இதைத்தான் இன்னொன்னு நான் கேட்குறேன். இவங்க ரொம்ப பெருசா சொல்றதுன்னா முந்த்ரா லோன் 22.5 லட்சம் கோடி நீங்க கொடுத்துருக்கிறீங்க. 43 கோடி தடவை அது கொடுத்துருக்குறாங்க. 43 கோடி பேருக்குன்னு சொல்லல அவங்க. 43 கோடி தடவைகள் பல முறை கொடுத்துருக்கலாம். நீங்க அதையும் இந்த 43 கோடியை வந்துட்டு 22.5 கோடியில நீங்க வகுத்து பாருங்களேன். 50 to 52,000 55,000 எவ்வளவுதான் வரும். 50,000 கொடுத்து நீங்க என்ன யாரை மேம்படுத்த போறீங்க? அதுல சிசு வங்கி, சிசு லோன், அது வந்துட்டு ஆக்சுவலா 50,000 ஒரு டீ கடைக்காரனுக்கு யூஸ் ஆகாதா? ஒரு ரோட்ல சாலையில வடை போட்டுக்கிட்டு இருக்கவன் பக்கடா போட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு யூஸ் ஆகாதா? நான் கேட்கறேன். இல்ல மறுபடியும் நான் ஒன்று சொல்றேங்க. ஒரு கேப்பபிலிட்டி என்னன்னா, கேப்பபிலிட்டி பாருங்கய்யா, ஒரு கேப்பபிலிட்டியை 2 விஷயம் தீர்மானிக்குது. ஒருத்தரால என்ன செய்ய முடியும் அப்படின்றத அவர் தீர்மானிக்கிறாரு. அந்த தீர்மானத்துக்கு அடிப்படையா இருக்கிறது சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவை. அதை தான் ஒரு வியாபாரியா ஒருத்த மனுஷன் மாறுறதுக்கான அடிப்படை. அப்ப ஐயா பேசும்போது சொன்னாரு, விவசாயிகள் வியாபாரிகள் ஆக்கி விட்டார்கள்னு சொன்னாரு. விவசாயிகள் வியாபாரி ஆகி விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வருவாய் பெருகி இருக்கிறது என்ற அர்த்தம். எதற்காக 2,000 ரூபாய் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்? 6,000 ரூபாய் வருஷத்துக்கு எதுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்? சரி, பேசுவோம். இப்போ சிறப்பாக 2 வருவோம். நிறைய பேச வேண்டியது கேள்வியே இல்லை. சொல்லுங்க, பார்வையை சொல்லுங்க. அதாவது ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை, இடைக்கால அறிக்கை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. வழக்கமான நிதிநிலை அறிக்கை அதை ஒட்டியே வந்திருக்கிறது. வழக்கமாக கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகையும், ஏழை எளிய இளைஞர்கள் அப்புறம் சிறு குறுந்தொழில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையை தான் இது கொண்டு வந்திருக்கு. இதில் என்னென்னா, ஒன்றாவே சொல்லிடலாம், கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். நேரம் தாங்க வச்சிருக்கீங்க. இப்போ ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், இந்த 4 தான் மிக முக்கியமாக இந்த அரசு. இப்போ ஏழைகளை எடுத்துக்குவோம். முதல்ல 25 கோடி பேர் பாவர்ட்டிலேருந்து லாஸ்ட் 10 வருஷத்தில் அவங்கள விடுதலை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க. ரிலேட்டட் டு யூஎன் டேட்டா, அதை தான் நான் சொல்ல வர்றேன். 41.5 கோடியா? சரி, ஓகே. அதில் வருது என்னென்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 125 நாடுகள் மொத்தம் இருக்கிறதுல 111ஆக இந்தியா வயந்திருக்கு. அது சர்வதேச குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில். கரெக்ட். அப்போ நீங்கள் சொன்னது இங்கே ஏன் டிரான்ஸ்லேட் ஆகலைங்கிற ஒரு விஷயம் வருது. ரெண்டாவது, சைல்டு வேஸ்டிங் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு இந்தியா தான். which means acute malnutrition. அதாவது அது என்ன சொல்றது தமிழ்ல, சத்துணவற்ற போஷாக்கான உணவு இல்லாத. 2/3 of the children dying due to hunger in the world from India. வேர்ல்டு அளவுலயே இறக்கிற குழந்தைகள்ல 2/3 பங்கு இந்தியாவுல இறக்குறாங்க. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி 26.619%. 1000 பேருக்கு 27 பேர் குழந்தைகள் இறக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் விளங்குற மாதிரி சத்து குறைவால. அப்போ இதுவே வந்து ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து. ஆனாலும் அது உலகத்தில் ஹையஸ்டாக இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன அந்த ஏழைகளை வாழ்விக்கிற விஷயம் எங்கே வந்திருக்குங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, யூஎன் எஸ்டிமேட், இந்தியா கவர்மெண்ட்ஸோட ஃபிகர் ஃபுட் அசிஸ்டன்ஸ் நீடை பற்றி சொல்கிறோம், உணவுக்கான இது. இப்போ யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? டிசம்பர் 2023 billion people of India couldn't afford a healthy diet in 2021. அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட 813 மில்லியன் பீப்புள் ரெக்கார்ட் ஃபுட் அசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட 70% மேலே, 74% இந்தியன்ஸுக்கு நீங்கள் அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொல்கிறான். நீங்கள் வறுமையை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. ஃபுட்டு நீ இல்லைன்னா அரைப்பட்டினியோடு அவங்க போய் படுக்கிறாங்கன்னு யூஎன் ஏஜென்சிஸை சொல்கிறான்.
கிட்டத்தட்ட 1043 பில்லியன் பீப்புள் வேர் unable to afford healthy diet. சத்தான உணவை பெற முடியாதவர்கள் கிட்டத்தட்ட 80-90 கோடி பேர் அப்படிங்கிறான் இந்தியாவில். இதெல்லாம் ரொம்ப மால் நரிஷ்மெண்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 16.6% 2020-22 இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் தெளிவாக வருது. அப்புறம் எங்கே இருந்து இந்த 25 கோடி பேரை நீங்கள் மாற்றி? இப்போ நான் ஒரு கேள்வி ஐயா, இப்போ நீங்கள் சத்து குறைவாக இருக்கக்கூடிய நாட்டுடைய வரத சொன்னீங்க. இப்போ இதில் ஒரு 24 அம்சங்களை இந்த அரசு கோடிட்டு காட்டுது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறேன், முதல்ல சமூக நீதி, நீங்கள் சொல்லக்கூடிய 4 பிரிவினர் அனைவருக்குமான எரிவாயு, 10 ஆண்டுகளில் இந்த 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்டிருக்காங்க. ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல், இதையும் சொல்றாங்க. 2027 கனவு 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன், 10 ஆண்டுகளில் மேற்படிப்பு பெண்களில் 28% அதிகரிச்சிருக்கிறது. 3000 IIT, 319 யூனிவர்சிட்டி, 15 எய்ம்ஸ் காலேஜ், 70% பெண்களுக்கு வீடு கட்டுறது, முத்ரா வங்கி, ஜன்தன் யோஜனா, இதெல்லாம் நாங்கள் சாதனை. இதை நீங்க மறுக்க முடியுமா? இதெல்லாம் சோதனைகள். என்ன சோதனை? ஒரு அரசு வந்து எப்படி போய் சொல்லும்? இல்லை, அரசு பொய் சொல்றதான பிரச்சனையே. இப்போ என்னன்னா, நீங்க சொல்றீங்க வெல்த் இன்இக்வாலிட்டியை பத்தி இருக்கும், குறைகள் இருக்கும். இருங்க கொஞ்சம் இருங்க சார், நீங்க இப்போ கேள்வி கேட்டீங்கல்ல, சொல்லுங்க. டைம் கொடுத்தீங்கன்னு தான் சொன்னேன். அதாவது வெல்த் இன்இக்வாலிட்டியை பத்தி உலகளவில் வந்த கணிப்பில் என்ன வருதுன்னா, இந்த மோஸ்ட் அன்இக்குவல் கண்ட்ரினா இந்தியா தான்றான். எந்த விஷயத்துல? அன்இக்குவல் வருவாய் பகிர்வு இல்லாம ஏழை பணக்கார இடைவெளி, இன்னும் சொல்ல போனா அந்த கேப். இந்த டாப் ரிச்சஸ்ட் 1% வந்து 53% வெல்த் செல்வாதாரங்களை வச்சிருக்கு. பூவரஸ்ட் ஆஃப், அதாவது 50% மேல இருக்கிற ஏழைகள் இருக்கிறாங்களா, அவங்க வெறும் 4.1% சமூக செல்வாதாரங்களை தான் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ இன்கம் இன்இக்வாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூட வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2022 இந்தியாவை தான் சொல்லியிருக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்பது. பர்டன் ஆன் பூவர் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்களா, அப்போ நண்பர் நல்ல பட்டய கணக்கர் பட்டை எடுக்கிறாரு. ஆனா என்ன விஷயம்னா, அந்த ஏழைகள் பாதிக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுறாரு. இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகமாகிறது என்றால் அது ஏழைகளை பாதிக்கும். அதுலதான் சேல்ஸ் டாக்ஸ், அதாவது மறைமுக வரி. டைரக்ட் டாக்ஸ் அதிகமாகணும், இன்டைரக்ட் டாக்ஸ் குறையணும். அதுதான் ஒரு முற்போக்கான வரி விதிப்பு கொள்கை. அமெரிக்காவில் டைரக்ட் டாக்ஸ், அதாவது கார்பரேட் டாக்ஸ் 40 விழுக்காடு, இங்க 30 விழுக்காடுல இருந்து குறைச்சி இப்ப 20 விழுக்காடா குறைச்சிருக்கீங்க. 22 கார்பரேட் டாக்ஸ் எடுத்துட்டீங்க, வெல்த் டாக்ஸ் குறைச்சிருக்கீங்க. அதுல இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன், மிக முக்கியமான மிக முக்கிய ஒரு உற்பத்தி பொருளுக்கு 15% இருக்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எது மிக உற்பத்தி, எனக்கு அதாவது அந்நிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இதற்கு 15% குறைச்சிருக்கு. ஆமா, அது ஹாலிடேவே இருக்கு, டாக்ஸ் ஹாலிடேவே 15 வருஷம் இருக்கு. நீங்க அதெல்லாம் போனீங்கன்னாக்கா இன்னும் நிறைய வரும். சார் அது வந்து என்ன நோக்கத்துக்காக குறைக்கிறாங்க? இல்ல சார் கேட்குறேன், ஒரு கம்யூனிஸ்ட் வாதிட்ட கேட்குறேன். அந்நிய முதலீடுகள் வரும்போது பல்வேறு வாய்ப்புகள் பெருகும், இந்தியா உலக சந்தையாக மாறும். இன்னைக்கு நமக்குள்ள பலவேறு ஃபாக்ஸான் கம்பெனிகள் வரப்போகிறது, வேதாந்தாவோட இணைப்பு 1.5 லட்சம் கோடிக்கு பலவித திட்டங்களை போட்டிருக்காங்க. பெரிய விஷயம் பேச வேண்டியல சார், ரொம்ப தெளிவாக இருக்கு சார். 1935 இந்தியன் கவர்மெண்டோட அண்ட் பிரிட்டிஷ் செக்ரட்டரி இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு எழுத கடிதம் இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, உற்பத்தி நாடாக இருந்த இந்தியாவை இப்ப நுகர்வு நாடாக மாற்றியதன் காரணமாக நாம் அதிகமான லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சந்தை கலாச்சாரம், சந்தையாகிட்டோம். அதே தான் இன்னைக்கு உற்பத்தி நாடாக இருந்த இந்தியாவை மீண்டும் நீங்கள் ஒரு சந்தைமயமாக்கல் தான் கொண்டு வந்தீங்க. இப்போ இங்கே உற்பத்தி இல்லை, உற்பத்தி அற்ற நாடாக இருக்கிறது. நீங்கள் உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன், ஏன் அது வரமாட்டேங்குது? மேக் இன் இந்தியா மீங்க, அது ஃபேக் இன் இந்தியா. உண்மையில் என்னன்னா, உலகத்தில் தயாரிக்கப்பட்ட பொருளை கொண்டாந்து இங்கே கூட்டி கொடுக்குறீங்க, அசம்பிள்டு ஏரியாவும் மாற்றிருக்கிறீங்க. இட்ஸ் நாட் ஒர்க், இட்ஸ் நாட் உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டி இல்லது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போது அதில் தான் வேலைவாய்ப்பு குறைந்தது. இந்த கடந்த 45 ஆண்டுகளில் ஒரு பாரிய வீழ்ச்சி வேலை வாய்ப்புல குறைஞ்சதுக்கு காரணம் இதுதான். உற்பத்தியில நாம ஈடுபடாததுதான் காரணம். அப்ப இது எல்லாமே தெரியுது. இன்னொன்று விவசாயத்தை பத்தி ஐயாவும் சொன்னாங்க. ஒன்று தான், ரொம்ப அதிகம் பேச வேண்டியதில்லை. அதாவது விவசாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன், விவசாய கடன் ரொம்ப முக்கியமானது. விவசாய கடனால இப்ப இறந்துகிட்டு போறவங்க ஒரு நாளைக்கு 30 விவசாயி இறக்குறாங்க. உங்க என்சிஆர்பி டேட்டாவே மிக தெளிவா சொல்லியிருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், இன்னும் கரெக்டா சொல்லணும்னா கூட 1,474 பேர் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. கடனை வாங்கி கட்ட முடியாத. நீங்க 6,000 ரூபாய் கொடுத்ததுக்கு தம்பட்டு அடிக்கிறீங்க. ஆனா 2014 இருந்து 2022 வரலையும் 1,474 பேர் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க, வாங்கிய கடனை கட்ட முடியலன்னு. அப்போ ஒரு நாளைக்கு 30 சூசைட்ஸ், ஃபார்மர் சூசைட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு.
இதுதாங்க விஷயம். சரி. அப்போ சரி, டிக்ளைனிங் இன் தி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பொது இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்து விட்டது. பிரைவேட்டைசேஷன் ஆஃப் கீ இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நீங்கள் ரயில்வே நண்பர் கூட சொன்னார், ஒரு பெரிய விஷயம் உள்கட்டமைப்புக்கு செலவு பண்ணுறது எல்லாம் பிரைவேட்டைசேஷனுக்கு. இவ்வளவு விமான நிலையங்கள் இது பண்ணீங்க, விமானத்துறையே தனியார் மயமாக்கிட்டீங்க. அது நேற்று அம்மாவுடைய உடான் திட்டத்தை பற்றி இன்றைக்கு ஒரு உடான் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உடான் திட்டம் மோஸ்ட் ஃபெயிலியர்டு ஒன்று. சேலத்துக்கு எத்தனை ஃப்ளைட் போகுது நான் கேட்குறேன். 1000 இடம் வழித்தடங்கள் சொன்னீங்கல்ல, எங்கே எத்தனை இடத்துல போயிட்டு இருக்கு காட்டுங்க. சரி. அப்போ இது எல்லாமே ரயில்வேல 100 லாபம் குழிக்கிற இடங்களை முழுக்க பிரைவேடைஸ் பண்ணியிருக்கிறீங்க. 5 பைசா முதலீடு இல்லாமல் தனியார் துறை, தண்டவாள பாதுகாப்பு சார், இந்த காவல் பாதுகாப்பு இருங்க சார். தோழர் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த அரசினுடைய பாலிசி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னு கேளுங்க, நஷ்டத்தில் போறத அரசு போய் தலையில போட்டு கட்டிக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க சொல்லிட்டு தனியாருக்கு கொடுக்குறீங்கல்ல, அதனால வர்ற கட்டண கொள்ளையும் யார் சுமப்பது? பயணிகள் சுமக்குறாங்க. சிலப்ப யார்கிட்ட கொடுக்குறது? ஒரு துறை லாஸ்ல போற யார்கிட்ட கொடுக்குறது? வந்தே பாரத் ரயிலுடைய கட்டணம் எவ்வளவு? 3 மடங்கு சாதாரண கட்டணத்தை விட. இல்ல ஒரு நிமிஷம். எனவே இவை எல்லாவற்றையும் நீங்க நினைத்து பார்க்கிற போது இந்த அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கல, வறுமையிலிருந்து நம்முடைய விவசாயிகளை மேல கொண்டு வரல. முதல் கட்டமா இன்னொன்னு, வரி விதிப்பில் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக 25 லட்சம் கோடி ரூபாய் வரா கடனை ரத்து பண்ணி இருக்கிறது. மறுபக்கத்துல விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து பண்ணாதனுடைய விளைவு தொடர்ந்து தற்கொலை விளிம்பில் இருக்கிறாங்க. 25 லட்சம் ரொம்ப கொஞ்சம் கூட சொல்ற மாதிரி தெரியுது. அந்த ஃபிகர் கொஞ்சம் கூட, இன்னும் கூட. நீங்க 25 லட்சம் கோடிங்கிறது 25 லட்சம் கோடி வரா கடன்கள். நான் சொல்றது 500 குடும்பங்கள், 2000 குடும்பங்களோட கணக்கெடுப்பு இருக்கு. நீங்க வங்கி கடன்களை திரும்ப பெறுவதற்கு என்னென்னமோ நடவடிக்கை எடுத்தீங்க, எங்கே வந்துச்சு அது? ரெண்டாவது பேசும். அப்போ சுப்பிரமணியன், உங்கள்கிட்ட மிக முக்கியமான கேள்வி. ஐயநாதன் அவர்கள் நிறைய தரவுகளை வச்சாங்க. இடதுசாரியாக லெனினுடைய கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் எனக்கு இதிலிருந்து நீங்கள் மாறிட புதிய விமான நிலையங்களை 149 விமான நிலையங்கள், 3 பெரிய பொருளாதார வழித்தடங்கள், 40,000 ரயில் பெட்டிகள், வந்தே பாரத், இப்படியெல்லாம் நிறைய விஷயம். புத்தாக்கம், தொழில்நுட்பத்திற்காக பல 1 லட்சம் கோடி ப்ரொவைடு. ஆனால் இந்த விவகாரங்களை நாம் பார்க்குற ஒரு தேசத்தில் வளர்ச்சியும் இருக்கும், சில குறைபாடுகளும் இருக்கும். இதில் நீங்கள் வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க, அவங்க குறைபாடுகளை பற்றி பேசுகிறாங்க. நான் ஒரு மத்திய தரமாக இந்த விவாதத்தை கொண்டு செல்லான்னு பார்க்குறேன். ஒரு ஆடிட்டராக இந்த அரசில் என்ன குறைபாடுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில்? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 கருத்துக்கள் சொல்லிடுறேன். லெனின் சாரும் ஐயாநாதன் சொன்னதுக்கும். 19 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 13 கோடி மக்கள் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் 2021 சப்மிட் பண்ண ரிப்போர்ட். அது இப்போ வந்த ரிப்போர்ட் வந்து 24.82 கோடி மக்கள் வெளியில வந்தது வந்து 23 ஃபினான்ஷியல் இயர் 22-23 அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து வேற வேற இயர்ஸ்க்கு உண்டான ரிப்போர்ட். அதனால அப்போ 13, இப்போ 24.82 ஆயிருக்கு. அது ஒரு தரவு. ரெண்டாவது வந்து லெனின் சார் வந்து ஒன்று சொன்னாரு, இது மாதிரி வரா கடன் அப்படின்ட்டு. 2019 அதுக்கு முன்னாடி ஐயாநாதனுக்கு ஒரு விடயம் சொல்லிடுறேன் நான். இந்த பட்ஜெட்ல ஐயா இன்டரிம் பட்ஜெட்ல வந்து டீடைல்டா கொடுக்க மாட்டாங்க. அதாவது அடுத்த ஒரு 3-4 மாதங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணுவாங்க. டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க. எவ்வளவு வந்து எந்தெந்த துறைகள்ல மானியங்கள் கொடுக்க போறாங்க அந்த டீடைல்டு அனாலிசிஸ் வந்து புது பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போது, அதாவது ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ அந்த அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் கொடுக்கறதுல வந்து டீடைல்டா வரும், எப்போதும் போல வருங்க. இன்டரிம் பட்ஜெட்ல வந்து இது மாதிரி சம்மரி பட்ஜெட் தான் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு தகவல் ஐயநாதன் சாருக்கு. லெனின் சார் குறிப்பிட்ட மாதிரி அந்த வராக்கடன் சொல்றாரு பாத்தீங்களா, இது மாதிரி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி 2019 இன்டரிம் பட்ஜெட் வந்து பியூஷ் கோயல் ஐயா அவர்கள் வந்து சமர்ப்பிச்சாங்க. அப்போ வந்து குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, 2014 அப்ப இருந்த யூபிஏ அரசாங்கம் 5 லட்சம் கோடி கடன், அதாவது என்பிஏவான கடன்களை வந்து அப்படியே என்பிஏ பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க பேலன்ஸ் ஷீட்ல. நாங்க அதை எடுத்துக்கொண்டு, அதாவது என்பிஏ ஆனதையே அவங்க என்பிஏ பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரகுராம் ராஜனே சொல்லியிருப்பாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டர்வியூல வந்து, முன்காலத்துல வந்து இது மாதிரி 2004க்கு அப்புறம் கொடுத்த லோன்ல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருந்தது, அதனால எல்லாமே என்பிஏ ஆச்சு. அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். இன்னும் வந்து பிரிண்ட் மீடியால அது இருக்கு. ஸோ அதனால வந்து இவங்க தட்டி கடிச்சிடல. அதுக்கப்புறம் வந்து பாலிசிஸை கொண்டு வந்து வராக்கடன் வந்து இந்தந்த நாளுக்கு, ஸோ 90 நாளுக்கு மேலே போனால் ப்ரொவிஷன் போடுவோம், 90லேருந்து 360 நாள் போகும், 450 நாள் போகும். அதெல்லாம் போக போக என்ன ஆகும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுத்து வச்சிருவாங்களே தவிர அவங்கள்ட்ட இருந்து கணக்கை வசூலிக்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமாக அதற்குண்டான ரெக்கவரி மெக்கானிசம் மூலமாக 8 லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. போன செப்டம்பர் 2023
ராஜ்யசபால இந்த பதிவு வந்து செய்யப்பட்டது, ஆதாரம் இருக்கு, எடுத்து பார்த்துக்கலாம். 8 லட்சம் கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. சோ இதுதான் வாராக்கடன். இது ஒண்ணு. இப்போ நீங்க என்ன குறைபாடுகள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு தனிநபரா சொல்றேன், அரசியல் தாண்டி எல்லாருக்கும் ஒரு தனிநபரா என்ன ஒரு விருப்பம் இருந்ததுன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபர் வருமானம் வந்து டாக்ஸ் கட்ட வேணாம்னு இருந்தது. அது ஒரு 7 லட்சம் ஆக்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிம் இருந்தது. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து 7 லட்சம் கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லயும் 5 லட்சம் தான் இருக்கு. அது ஒரு 7 ஆக்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த 7 லட்சம் இருக்கு பாத்தீங்களா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல, அது ஒரு 8.5 இல்ல 9 லட்சமா ஆக்குவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது வந்து மேபி இது எலெக்ஷன் நோக்கி போற பட்ஜெட்னால மக்கள் அவங்க வந்து எதிர்கட்சிகளோட இதுக்கு ஆளாக வேணாம்னு சொல்லிட்டு பண்ணலையா என்னன்னு தெரியாது. ஆனா ஜூலை ஆகஸ்ட்ல வரும்போது கண்டிப்பாக ஒரு தனிநபர் வருமானம் குறித்த ஒரு சலுகை நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சப்ளை பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது 45 நாட்களுக்கு மேல பணம் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட்ல வந்து அது ஆடிட்டர் வந்து கோடிட்டு காட்டிடுவாங்க. கோடிட்டு காட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்கம் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் உங்கள்ட்ட இருந்து வாங்குறேன், நான் உங்களுக்கு பணம் தரல அப்படின்னா என்னோட ரிட்டர்ன்ல வந்து நான் 3 லட்சம் ரூபாய் அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதா போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா வந்து எம்எஸ்எம்இக்கு பணம் கொடுத்தால்தான் நீங்க வந்து உங்க இன்கம் டாக்ஸ்ல கணக்கு எழுத முடியும். அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது பட்ஜெட்ல கொண்டு வரல, இதெல்லாம் பட்ஜெட்ல நார்மலா கொண்டு வருவாங்க, இது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு, நீங்க 45 நாளுக்கு மேல எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பெனால்டி 18% வட்டியோட சேர்த்து நீங்க கொடுக்கணும். அந்த 18% நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது பெனால்டி. அந்த பெனால்டி வந்து இன்கம் டாக்ஸ் அலோவே பண்ண மாட்டாங்க. சோ அது வந்து உங்களுக்கு தண்டமாக போகும். பெனால்டின்றது தமிழ்ல வந்து தண்டம் நினைக்கிறேன். அந்த பணம் தண்டமாகவே போயிடும். சோ அதனால வந்து எம்எஸ்எம்இக்களுக்கு பயந்து இனிமே வந்து கம்பெனிஸ் வந்து இந்த வருஷத்துல இருந்து பே பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இந்த வருஷம் வரைக்கும் இந்த பினான்சியல் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. போன வருஷத்துல கொண்டு வந்தாங்க, இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு சின்ன நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்குன்னு என்னோட கருத்து. ஏன்னா ஆடிட்டரா இருக்குன்னு நான் சொல்றேன். நான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2009ல இருந்து 2015 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு டிமாண்ட் இருந்து வச்சுக்கோ இன்கம் டாக்ஸ்ல. அதெல்லாம் இப்ப தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 25,000 ரூபாய்ன்றது ஒரு காலகட்டத்துக்கும் 10,000ன்றது ஒரு காலகட்டத்துக்கும் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதனால ஒரு 1 கோடி நபர்கள் வந்து பயனடைவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000 25,000 ரூபாய் வரைக்கும். அதனால ஒரு இண்டிவிஜுவல்ஸ் சின்ன இண்டிவிஜுவல்ஸ் 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் டாக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டிமாண்ட் வந்திருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அது தள்ளுபடி செஞ்சிருவாங்க. சோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நமக்கு கிடைக்கக்கூடிய பயனா நான் பாக்கிறேன். அப்போ உங்களுக்கு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில இந்த குறைகள் இருக்கிறது அப்படிங்கிற நீங்க சொல்லியிருக்கீங்க, தனி ஒரு இண்டிவிஜுவலா ரைட், ஒரு ஆடிட்டரா ரைட் உங்க கணக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஐநாதன் சார், இப்போ விவசாய சுப்பிரமணியம் ஏதோ சொல்ல வந்தார். சுப்பிரமணியம் சார் சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா அதுதான். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஒரு ஸ்கீம் இருக்குங்களே, இப்போ அதாவது கொரோனா காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த இதுல பட்ஜெட்ல. ஏன்னா வந்து இந்த சோலார் பேனல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு இங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணணும். ஏன்னா அந்த 1 கோடி வீடுகளுக்கு வந்து சோலார் ரூஃப் ஸ்டேஷன் போடணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதற்கு உண்டான மேனுஃபேக்சரிங் செட்டப் இங்க வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 24,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இனிமே புதுசா நீங்க வரப்போற கம்பெனிகள் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சோலார், ஏன்னா வந்து நம்ம எனர்ஜி வந்து ஆல்வேஸ் we are dependent on இது இம்போர்ட்ஸ். க்ரூட் ஆயில் அங்க வரணும், எனர்ஜி நமக்கு உள்ள எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் இருக்கு. இந்த சோலார் கம்பெனிகளுக்காகவும் சோலார் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்காகவும் ஒரு செப்பரேட் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் வரும் என்று எதிர்பார்த்தோம். ப்ராபபிலி அது ஜூலை ஆகஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன் நான். எடுத்துக்கிறேன் சுப்பிரமணியன் சார். இப்போ என்ன சார், இப்போ ஒரு வேகமான ஒரு கேள்வி. சசிகலா அம்மா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை நான் எனக்கு நினச்சேன், அதை அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அது உங்களுடைய கருத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நதிநீர் இணைப்பு பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பக்கம் செழிப்பு, மற்றொரு பக்கம் வறுமை அதாவது செழிப்பு என்றால் தேசம் சமமாக இருக்க வேண்டும். அப்போ அவன் தேவைப்பட்டால் கர்நாடகாரன் திறந்து விட்றாங்க, இங்கே வந்து தண்ணி இல்லை, திருவாரூர்லேருந்து டெல்டா மண்ணம். இதுதான் கூடிய நதிநீர் இணைப்பு பற்றியும் பேசலை. விவசாய கடன் தள்ளுபடி, நெல்லுக்கான ஆதார விளைவித்து சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் இந்த இடைக்கால அறிக்கையில் இல்லாமல் போயிட்டு. நான் என்ன கேட்குறேன், பொதுவாக விவசாயிகள் வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சர்வதேச அளவில் டெக்னாலஜி எப்படி இருக்குது? ரொபாட்டிக் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் ஜியோபொலிட்டிக்கல் இருக்குது, டிஸ்பரேட்டிவ் டெக்னாலஜிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி இருக்கா நான் கேட்குறேன். வளர்ச்சி அடைஞ்சிட்டு நாம் டெக்னாலஜி ஜியோ பொலிட்டிக்ஸாக கொண்டு வந்துட்டோம், ரொபாட்டிக் தான் கதிராக இருக்குது, அப்படி இல்லையே. இன்னும் உழவு போட்டுக்கிட்டு தானே இருக்கான், இன்னும் நடு நட்டுக்கிட்டு தானே இருக்கான். அப்போ எப்படி வளர்ச்சி வருதுன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, வளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா,
இந்த துறை சார்ந்து இல்லை வளர்ச்சின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு தொழிலினுடைய தேவை, அதனுடைய புறச்சூழல். கண்டிப்பா ஒரு தொழிலினுடைய தேவை என்ன அப்படின்னம்னா, இப்போ லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்துட்டு மெக்கனைசேஷன் அவசியம். கரெக்ட். இன்னொன்று வந்துட்டு அதனுடைய வளர்ச்சிக்கான இன்னொன்று என்னன்னா, அதனுடைய புறச்சூழல் அப்படின்னா உலக அளவில் வந்துட்டு அந்த தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் தேவைகள், இது ரெண்டும் தான். இதை அனுசரித்து இதை வந்துட்டு பண்ணணும். இதை வந்துட்டு ஒரு அரசை விட அந்த தொழில் சூழல் வந்துட்டு அதை நல்லா பண்ணும். இப்போ நம்மகிட்ட சேல்ஸ் இந்த மாதிரி ஃபோனு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னம்னா இது எந்த அரசாங்கமும் கொண்டு வரல, தொழில்நுட்பம் கொண்டு வந்துடுது, பிஸ்னஸ் அதை வந்துட்டு வரவேற்றுது. அதனால் இது எந்த ஒரு அரசும் இருக்கிறது எடுத்து போக முடியாது. அதனால் அது அப்படி. இது வந்துட்டு எப்படினம்னா, இது நம்மளுடைய விவசாயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்றைக்கும் வந்துட்டு மாஸ் பேஸ்டு தான், மெக்கனைஸ் பேஸ்டு இல்லை, அந்த அளவுக்கு வரல. இப்போ வந்துட்டு அறுவடை இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்துருக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும், அது ஒன்று, அது வேறு. மெயினாக என்ன அப்படின்னம்னா, நான் கேட்குறது என்னென்னா, ஒரு விவசாயி ஒரு தொழில் பண்ணும்போது, ஒரு தொழிலதிபர் ஒரு தொழில் பண்ணும்போது, இவங்களுக்குள்ள ஒரு நீதியை இந்த அரசு நிலைநாட்டி இருக்கிறதா, அங்கே தேர் கம்ஸ் த கவர்னன்ஸ். அப்போ இவங்க சொல்றாங்க லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ், நாங்களே எங்க வந்திருக்குது. அதாவது ஒரு உற்பத்தியாளருக்கும் சந்தைப்படுத்துவோருக்கும் இடைப்பட்ட நிலை இல்லை, அது அப்படி இல்லை. அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இல்லை அசோச்சம் இவங்கெல்லாம் போயிட்டு அவங்க இண்டஸ்ட்ரிக்கான ஒரு லாபி குரூப்பாக இருந்து அவங்க என்ன வேணுன்றதை சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொள்கை வகுப்பு செய்கிறீங்க. சரி, ஒரு கம்பி 12,000 விற்றது வந்துட்டு இன்றைக்கி 50,000 ரூபா போயிடுச்சு ஒரு டன்னுக்கு. ஆமாம், அவனை யாரும் கேட்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா, உற்பத்தி செய்யக்கூடிய இந்த 14, 15, 17 விளைபொருட்களுக்கு நிர்ணயம் பண்ணுறாங்கல்ல எம்எஸ்பி அப்படின்ட்டு, அவங்களுக்கு இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா எந்த இடத்துலையுமே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த லாபமோ விலையோ கிடைக்காதனுடைய விளைவு தான் இப்போ தோழர் லெனின் அவர்கள் சுட்டி காட்டிய ஒரு நாளைக்கு 30 பேர் சாவறதும், இந்த 8 ஆண்டுகளில் 1,476,000 விவசாயிகள் செத்ததும், தற்கொலை பண்ணிட்டு செத்ததும். இதுதான் சொல்ல வரோம். இதில் கொள்கை அப்படின்றதுல இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை. என்னது, திரு சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது அவர் சொல்கிறாரு, இது ஒரு இன்டரிம் பட்ஜெட்டு தான், எல்லா டீட்டெயிலும் கொடுக்க வேண்டியதில்லை. தேர்தல் வருது சார், தேர்தல் வருதுன்றது வேறு. இந்த பட்ஜெட்டு தேர்தல் முடிஞ்சு அடுத்த அரசு வர்ற வரைக்கும், பதவி ஏற்கிற வரைக்கும், இந்த அரசு ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள், இப்போ அறிவிக்கக்கூடிய திட்டங்கள், இதை அனைத்து நடைமுறைப்படுத்தலாம். அதாவது கவர்மெண்ட் ஹேஸ் அன் எண்ட், நாட் ஃபார் த கவர்னன்ஸ். நீங்கள் போட்ட திட்டங்கள் வந்துட்டு அது தொடர செய்யும். அது தொடரலைன்னா அது அடுத்து வரக்கூடிய அரசு அதை மாற்றத்துக்கு கொடுக்கலாம். அதுக்காக நான் இதுக்கான ஒதுக்கீடு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த டீட்டெயிலை கொடுத்தாகணும். அப்போ தான் அதுக்கு பேர் பட்ஜெட்டு. ஈவன் அதர்வைஸ் நீங்கள் சொல்லிட்டு போகலாம், ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, 1.25 மணி நேரம் பட்ஜெட்டை படிக்காதீங்க. ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ், இந்த பாருங்க இவ்வளோ செலவு, இந்த செலவுகளை நாங்கள் பண்ணணும். அது வந்து அடுத்த அரசு வர வரைக்கும் அதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பை மார்ச் ஏப்ரல் 1 இது ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டிவாக வரணும் அப்படின்றதுக்காக தானே பட்ஜெட்டை முன்னாடி பண்ணுறது, படிக்கிறது. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் இந்த தேர்தலை முன்னிட்டு நீங்கள் சில அறிவிப்புகளை சொல்லும் பொழுது நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்கான ஒதுக்கீடு என்னன்னு கேட்குறேன். ஏன்னா இது தேர்தலோடு வந்துட்டு தேர்தலோடு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னோம்னா இந்த விஷயங்களை இவங்க சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நான் மறுபடியும் ஒத்து கவனிக்கணும். இல்லை, ஒதுக்கீடு என்பது ஏற்கனவே கடனில் இருக்குது. 11 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வட்டி கட்ட போகிறோம். அடுத்து இதெல்லாம் ஒதுக்கீட்டுக்கு நீங்கள் கேட்குறது பணம் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுவதற்கு வழி எங்கே இருக்கிறது? இல்லை அது வேற. நீங்கள் அதுக்கான கடன் வாங்கணும். அப்புறம் என்ன வழியே இல்லை அப்படின்னோம்னா எதுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க? அது சொல்லுங்கள். அதுதான் இங்கே முக்கியம். பற்றாக்குறைன்னு வந்துட்டீங்க சார். இவ்வளோ வரவு இவ்வளோ செலவு, பட்ஜெட்டு ஓவர் ஷூட் ஆகி நிற்குது. அதுக்கு வந்துட்டு நாங்கள் வெளியில் 11,10,000 கோடி நாங்கள் கடன் வாங்க போகிறோம். அது வந்துட்டு நிதி பற்றாக்குறையில் வந்துட்டு 5.87% இருக்கு. புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு. 5.87% அது இருக்குது பற்றாக்குறை, ஃபினான்சியல் ஃபிஸ்கல் டெபிசிட். அது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நீங்கள் கவர்மெண்ட் ஒன்றும் தூக்கி தலையில் சுமந்துக்கிட்டல, அது இந்தியாவுடைய தலையில் போட்டு தான் நீங்கள் போகிறீங்க. அது 51 லட்சம் இருந்தாலும் 156 லட்சம் அடுத்தடுத்து வர்றவங்க பார்த்துக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது எவர் லாஸ்டிங் என்டிட்டி தலையில் அது உழப்போது, அது அழுத்த போது நம்ம சாவ போகிறோம். அதில் நான் கேட்குறது என்னன்னா, ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதற்கான காரணத்தையும் சொல்லணும், அதற்கான ஒதுக்கீடும் செய்யணும். சரி, அதுக்கு பேர் தான் பட்ஜெட்டிங். அப்படி அது நீங்கள் செய்யலை அப்படின்னோம்னா இது வந்துட்டு ஒரு சாதாரண ரெட்டோரிக், பொலிட்டிக்கல் ரெட்டோரிக், அரசியலுக்காக தேர்தல் லாபத்திற்காக சொல்லியது என்று அர்த்தம். லெனின், இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய இரண்டாவது கருத்து? முதல்ல இந்த பட்ஜெட்டில் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. பெண்களுக்கு இருக்குது, ஏழைகளுக்கு இருக்குது, இதெல்லாம்.
பெண்களுடைய உண்மையான விஷயம் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. 2018-19 22% வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இருந்தாங்க. 100க்கு 22 பேர், 21.9 பேர், 22 பேர்னு வச்சுங்க. இப்போ 2023-24 அது வெறும் 15.9, 16% கொஞ்சம் போயிட்டு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 6% குறைந்து விட்டது. அப்போ நீங்கள் பெண்களுக்கு நிறைய கொடுக்குறோங்கிறதுலாம் உண்மை இல்லை. இன்னொன்று, வங்கி கடன்களை வாங்கியது வந்து அது வந்து என்ன சொல்கிறோம், வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்கிறோம். ஒரு கிரிமினல் நடவடிக்கை, அது வேண்டுமென்றே ஏமாற்றுவது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐபிசி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை கொண்டு வந்து அவங்கள்ட்ட இப்போ 30,000 கோடி ரூபா ஒருத்தங்க கடன் இருப்பான், அலோக் இண்டஸ்ட்ரின்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் வந்து அதானிக்கிட்ட 5,000 கோடி ரூபா கட்டிட்டு எடுத்துகிட்டு போங்கன்றது. நிகர நஷ்டம் வங்கிக்கு 25,000 கோடி ரூபாய். அப்போ இதெல்லாம் யார் சுமப்பது? எனவே இது முழுக்க இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் வந்து ₹1 பாக்கி இல்லாமல் வாங்கணும். அதுதான் உண்மையான விஷயமாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் இல்லை. ரெண்டாவது விஷயம், இப்போ எஜுகேஷனுக்கான தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது மிடில் எஜுகேஷனாக இருக்கலாம், பிரைமரி எஜுகேஷனாக இருக்கலாம். இதுக்கான நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டரி அலோகேஷனில் தொடர்ந்து குறைவாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி பேசுறீங்க, 28% வருது பெண்கள்னு. தமிழ்நாட்டில் 70% வந்துடுச்சு. 100% என்ரோல்மெண்ட் ஒன்னாவதுல, 120% என்ரோல்மெண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கு. இப்போ இதே எங்க போய் நீங்க சொல்லுவீங்க? அப்ப 28% வந்ததே உலக அளவில் பெருசுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்ல, ஜிடிபியில் 6% இருந்தது, அந்த 10 வருஷத்துல 3% ஆயிருக்கு நிதி ஒதுக்கீடு. இல்ல இது 30 வருஷமா அதான் இருக்கு. இல்ல இப்போ 30 வருஷமா அதாங்க 3% தாங்க. அதுல 29.9% அப்ப அது கேளுங்க, 2.9% சேலரியா போயிடும். அதிக நிதி இப்ப 10% ஆக்கணுங்கிற வேண்டுகோள் வருகிறது. இப்ப 10% ஆக்கணும். எங்க இருந்து ஆக்குவாங்க? ஆக்கணும். நீங்க அதற்கெல்லாம் பண்ண மாட்டீங்க, கார்பரேட்டுகளுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு தானே தயாரா இருக்கிறீங்க. எனவே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக வரணும். இன்றைக்கு ஏழைகள், விவசாயிகள் அல்லது கிராமப்புற வளர்ச்சி, இவை எல்லாமே முற்றாக புறந்தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்த 70 ஆண்டுகளை பற்றி இவங்க நிறைய சொல்லுவாங்க. அடுத்து 2043 வளர்ந்த இந்தியா, புதிய இந்தியாங்கிறாங்க. ஏற்கனவே 2014 அவங்க பரப்புரை என்ன, 2020 புதிய இந்தியா வந்துடும். 2047 இப்போ 47க்கு போயிருக்காங்க. அடுத்து 97க்கு போவாங்க. அப்புறம் வந்து நாடுனா அப்படிதானே சார் போகும். அப்ப உங்களுடைய இலக்கை அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல, வெறும் முழக்கங்களாக வைக்கிறீங்க. வாக்குகள் அறுவடை செய்யணும். மகளிருக்கு இடஒதுக்கீடு எப்போ? 2028. மகளிர் இடஒதுக்கீடு எப்போ? 2030 தான் வரும். வரட்டுமா, போட்டு வைப்போம். அப்ப எல்லாமே நீங்க ஏன் அதை சொல்லணும்ன்ற நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இது இப்ப சொல்லிட்டாங்க 24 கிடையாது, 29 முடியாது, 34 தான் சாத்தியம்னே சொன்னாரு. ஆமா ஆமா. ஏன்னா சென்சஸ் எடுக்கணும், சென்சஸ் எடுக்கணும், சென்சஸ் எடுத்து பண்ணி தான் அதை பண்ண முடியும். உங்கள்கிட்ட கேட்டாதான் சார் ரசிக்கும். அம்மா வந்து நீண்ட கால திட்டத்துல கிளாம்பாக்கன்னு ஒண்ணு வரணும்னு போட்டு வச்சாங்க. இப்போ வந்து உடனடியாக ஒண்ணு இல்லாம போட்டு வச்சிருக்கா இல்லையா? ஒரு கதை சொல்றேன். நீண்டகால திட்டம் படி கிளாம்பாக்கம், இன்னைக்கு கிளாம்பாக்கத்துல போக முடியாத அளவுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது, உடனடியாக போயிடுச்சு. அத மாதிரி மோடி அவர்கள் 2028, 30, 47 நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தை போடுவார். அது வேற இது வேற. நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டை பத்தி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிறைவேற்ற விஷயத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுங்கிறதே ரொம்ப தவறான விஷயம். முதல்ல உங்க பார்வையை மாத்திக்கிங்க. ஏன்னா நான் சொல்வது ஒரு வளர்ந்த இந்தியா, ஏழ்மையை ஒழித்த இந்தியா. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் பாடி அந்த பாட்டு, எல்லோரும் அரசராக ஆக்குற பாட்டு, எல்லோரும் மன்னர் என்று கும்மி அடிக்கிற பாட்டு. ஆனா அதுக்கு இலக்கு வைப்பது நீங்க வரிசையா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தொலைநோக்கு பார்வை இல்லைங்க. என்ன விஷயம்னா, உங்களுடைய கொள்கை முழுவதும் சாதாரண நடுத்தர ஏழை எளிய, இன்னும் சொல்ல போனா சேலரிட் செக்ஷனையும் பாதிக்கிறது. அதனாலதான் நீங்க வருமான வரியை இன்னும் உயர்த்த மாட்டேங்கிறீங்க. அதே 8 லட்சத்துல இருக்கு. எல்லாரும் விரும்புறாங்க 10 லட்சமாவது வரும் தேர்தல் ஆண்டு அறிவிப்பாங்கன்னு. அதை கூட நீங்க செய்யலன்னா யாருக்காக நீங்க செயல்படுறீங்க? அப்ப இதுதான் நம்முடைய கேள்விகளுக்காக. எனவே கார்பரேட்டுகளுக்காக, கார்பரேட்டால் ஆளப்படும் ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்கிறதே தவிர சாதாரண ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது விவசாயிகளுக்கோ, விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய சிறு குறு தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கோ ஆதரவாக இல்லை. இதனுடைய விளைவு தான் இது. நீங்கள் இந்த 1 கோடி பேருக்கு இந்த சோலார் பேனலாம் வைக்க போகிறோம், அதை வைக்க போகிறோம், இது வைக்க போகிறோம்னு நிறைய காட்டுறீங்க. இந்த 9 ஆண்டு காலம் ஏன் வைக்கல? இப்போ மட்டும் ஏன் அதை அறிவிப்பா நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, இப்போ கொண்டு வந்து வரவேற்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த 9 ஆண்டு காலம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்ததை ஏன் செய்யலை? என்ன விஷயம்னா இதுதான். இந்த மாதிரி தேர்தல் வர்ற நேரங்களில் சில முழக்கங்களை, நம்பிக்கைகளை முன்வைப்பது. சுய உதவி குழுக்களை பற்றி இன்னைக்கு பேசுறீங்க. சுய உதவி குழுக்களுக்கான மார்க்கெட்டை எங்கே உருவாக்கியிருக்கீங்க?
அதற்கான ஏதாவது முன்முயற்சி இருக்கிறதா உங்கள்கிட்ட? அது எதுவுமே இல்ல. அப்ப எதுவுமே இல்லாம அடுத்து 1 லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு நாங்க கார்பஸ் ஃபண்ட் கொடுக்க போறோம், இந்த ஃபண்ட் கொடுக்க போறோம், எதை நோக்கி இந்த இன்டர்ம் பட்ஜெட் வந்து தேர்தலுக்கான பட்ஜெட்டா பாக்குறீங்க? இல்ல, தேர்தலுக்கான ஒரு முழக்கமாகவும் இன்னொரு பக்கம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதாகவும் விவசாயிகளுக்கு முற்றாக துறந்து விட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்கிறதே தவிர அடிப்படையில் கார்ப்பரேட்டின் நலனை காக்கிற அதனுடைய உறுதியான தன்மையில் தான் இந்த பட்ஜெட்டும் வந்திருக்கிறது. ஐயா சுருக்கமா நிறைய இல்லை 2 விடயம் தான். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ மீன்பிடித்துறையில் வந்துட்டு 55 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. ஒரு திட்ட அறிவிப்பு செய்யும்போது என்ன அடிப்படையில் அதை செய்ய போகிறீங்கன்னா, என்ன திட்டம், என்ன பாலிசி? இப்போ மீனாகுமரி அறிக்கையின்படி இங்கே கடலோரத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஒழிச்சுட்டு ஆழ்கடல் மீன்பிடித்தலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி துரத்துறீங்களே, அந்த ஆழ்கடல் மீன்பிடித்தல் மூலமாக கடனெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்துட்டு துரத்தி அதன் மூலமாக மீன் உற்பத்தியை பெருக்க போகிறீங்களா? அவங்க கிட்ட போயிட்டு வேலை செய்யறதன் மூலமாக அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா, இப்போ இந்த ட்ரெடிஷ்னலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவனுடைய அந்த வாழ்வாதாரம் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னம்னா, மீன் உற்பத்தி பெருக்கும், 55 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னம்னா, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை பட்ஜெட்டில் செய்வதற்கு ஒரு முரட்டு துணிச்சல் வேணும். இந்த 140 கோடி மக்களும் ஏமாளிக்கலாம். 2வது விஷயம், இதை உற்ற நோக்கங்கள் மக்களே, ஒரு இவங்களுடைய அறிவிப்புக்கு பின்னாடியும் கார்ப்பரேட்டுகளுடைய முதலீட்டிற்கான வாய்ப்பும் அவர்கள் லாபத்திற்கான வழிமுறையும் செய்யப்படுகிறது. மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து திட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபார் த கார்ப்பரேட்ஸ், பை த கார்ப்பரேட்ஸ், டு த கார்ப்பரேட்ஸ். இதுதான் பாஜக இந்த பட்ஜெட்டின் மூலமாகவும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய உண்மை. சுப்பிரமணியன் சார், சுருக்கமா ஒரு நிமிஷத்துல எடுத்துக்கிடுங்க. அதாவது அரசியல் சார்ந்து பேச வேணாம். ஆனால் இருந்தாலும் ஐயாநாதன் ஐயா சொன்னாங்க, லெனின் சொன்னாங்க, கார்பரேட்டுகளுக்காக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்று. கார்பரேட்னா 30% இந்த இந்தியாவில் உள்ள கம்பெனிகளுக்கு 30%, 22% டாக்ஸேஷன் இருக்கு. அது வந்து சில கம்பெனிகளுக்கு மட்டும். அந்த கம்பெனியை வந்து யார் வேணா ஆரம்பிக்கலாம். அதாவது நானும் நீங்களும் சேர்ந்து கூட கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ஆனா நீங்க கார்பரேட்டுக்காக பண்ணிட்டு சொல்லிட்டு மற்ற எதிர்கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ஐயநாதன் அவர்களோட லெனினோட தோழமை கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் அதே கார்பரேட் நிறுவனங்களை வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டிட்டு வராங்க. அதுங்களா? ஸோ கார்பரேட் நிறுவனங்கள், அதாவது கார்பரேட் கரெக்டா செயல்படுறாங்களா அப்படின்றதுக்கு வந்து கவர்னன்ஸ் பார்க்கணும். அது வேற விஷயம். அவர்கள் தான் முறைகேடு பண்ணினாங்களா அது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா நம்ம வந்து பேசும்போது என்ன பண்றோம், நம்ம வந்து அவர்கள் ஊழல்வாதிகள் சொல்லிட்டு, ஆனா வெளியில போகும்போது அவர்கள் உத்தமர்கள் சொல்லி அவங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிட்டு வராங்க. எல்லா மாநிலங்களும், தமிழகம் மட்டும் சொல்லல. இப்ப கூட ஐயா ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தது? இல்ல அதாவது பிரதமருடைய பாக்குறவங்க எல்லாம் கெட்டவங்க, நல்லவங்கன்றது வார்த்தை இல்லை. இல்ல திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு தான் அந்த பதில். அவருக்குன்னு இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் தான். கார்ப்பரேட்டுகளுக்காக சாதகமான ஒரு கொள்கை வகுப்பு அப்படின்றது முதலீடாக இருந்தால் 25 லட்சம் கோடி இந்த அளவிற்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கு இழப்பு யார் மேல விடுது? மக்களின் மீது. ஐயா, எனக்கு ஒரே கேள்வி ஐயா. அந்த கேள்வியை கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். உங்க கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கேட்க வேண்டும். அதாவது 2014க்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கடன்களால் செய்யப்பட்ட தள்ளுபடி எவ்வளோ, 14ல இருந்து 23 வரைக்கும் கொடுத்தது எவ்வளோ, கண்டிப்பாக டேட்டா வாங்கணும். வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டீடைல்டாக இதே 10 முறை கேட்டிருக்காரு. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்ற ஒரு சட்டம் பாரதிய ஜனதா கட்சினால கொண்டு வரப்பட்டது, ஆட்சினால கொண்டு வரப்பட்டது. அதை பத்தி மோடி சொல்றாரு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன்களுக்கு நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கான பெஸ்ட் வழியை இது ஏற்படுத்துதுன்னு ஒரு கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார் மோடி. நான் ஒரு பத்திரிகையாளன், பொய் சொல்லி எதையும் பண்றதுக்கு இல்லை. அதனால அந்த ஐபிசி சிஸ்டத்தினால ஹேர் கட்டுன்னு சொல்லி போட்டுச்சு. அது யாருக்கு, எந்த ஆட்சியில் நடந்துச்சு? இந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு. அப்போ இது கார்பரேட்டுகளுக்கு சாதகமான ஒரு கவர்னன்ஸா இல்லையா? மக்கள்கிட்ட விட்டுருவோம். அவ்வளவுதான், மக்கள்கிட்ட விட்டுருவோம். நெய்தர் டெவலப்மெண்ட் நாட் பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் இந்த ஜிடிபிக்கு இவங்க சொன்னதுக்கு உண்மையான விளக்கத்தை சொல்லிட்டீங்க. நேயர்களே, ரொம்ப அழகான ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நடத்தியிருக்கிறோம். இதுதான் ஒரு ஜனநாயக விவாதம். சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டாக பேசினது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் தனி மனிதனாகவும் பேசினார். ஐயநாதன் அவர்கள் பல கருத்துக்களை எல்லா விஷயமே ஆழமாக வைத்திருப்பார். அவருடைய கேள்விகளும் பொதுக்களத்தில் எழுந்திருக்கின்றது.
ஐயநாதனுடைய கருத்துக்களையும் நாம் காற்றொலியில் தான் மிதக்க விட்டுருக்கிறோம். இடதுசாரியுடைய சிந்தனைகளாக இருந்தாலும் அரசுக்கு பல கேள்விகளை லெனின் வைத்திருக்கிறார். இந்த அரசினுடைய நிதி ஒதுக்கீடு, கார்ப்பரேட்டுடைய வரி தள்ளுபடி, மக்களுக்கு மேல் வருங்காலத்தில் தொடரப்போகிற இந்த வரிச்சுமை, அரசு அறிவிப்பு, இதையெல்லாம் நாம் வருங்காலத்தில் பார்த்திருக்கிறோம். தேர்தல் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற காலத்தில் இது போன்ற ஆளுமைகளோடு ஜெயா பிளஸ் இன்னும் ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுக்கும். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.